உடல் மொழியிலும் அந்த உண்மையான கிராமத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை திரைமொழியில் முதல் முறையாக தமிழகத்தில் காண்பித்த இயக்குநர்களில் முதல் வரிசை இயக்குநராக திகழும் பாரதி ராஜாவுக்கு அவருடைய சொந்த மண்ணில் சொந்த உறவுகள் முன்னிலையில் அந்த இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. அவருடைய சகோதரர் பாரதி ராஜாவின் சகோதரர் பாரதி ராஜாவுக்கு இறுதிச் சடங்கை செய்ய இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவின் உறவினர்கள் ஊர்வலமாக அந்த இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி நிகழ்த்தப்படுகிறது. அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதிக்கு இறுதி சடங்குகளை மேற்கொள்வதற்காக அவருடைய உறவினர்கள் ஊர்வலமாக வரக்கூடிய செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்ரோடு பகுதியில் உள்ள தேவதானப்பட்டி தோட்டத்தில் அந்த இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அமைச்சர்கள், வன்னிய அரசு மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மற்றும் இயக்குநர்கள், திரையுலகைச் சேர்ந்த பலர், நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டோரும் அந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்திற்கு அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கிய ஒரு மகத்தான கலைஞருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் காட்சிகள் இப்போதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகில் அவருடைய திரைப்படங்களில் முதல் திரைப்படமாக 16 வயதிலே 1977 ஆண்டு வெளியானது. அந்த முதல் திரைப்படத்திலேயே பெண்களுக்கு, கிராமத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை அந்த 10 பருவத்து பெண்ணுக்கும் அவர்களுடைய ஆசைகள், கனவுகள் ஒரு சாதாரண கிராமத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அந்த திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு, முதல் திரைப்படத்தின் வாயிலாகவே மக்களுக்கு எடுத்து வைத்து ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி ஆகிய 3 பெரும் திரையுலக ஆளுமைகளை தனது முதல் படத்திலேயே அறிமுகப்படுத்தி அந்த பெயர்கள் சப்பானி, பரட்டை, மயிலு என்ற அந்த கேரக்டர்கள் இன்றளவும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பின்னரும் பேசப்படும் ஒரு கதாபாத்திரங்களாக உருவாக்கிய பெருமை அவருடைய முதல் படத்திலேயே பாரதி ராஜா அந்த திரைப்படத்திலேயே அந்த ஒரு அறிமுகத்தை அவர் வழங்கினார். இப்போது அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறுதிச் சடங்கை அவருடைய சகோதரர் மேற்கொள்கிறார் என்றும் அவர் அதற்கான அந்த சம்பிரதாய சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த முழு அரசு மரியாதையுடன் அந்த இறுதிச் சடங்குகள் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய 2வது திரைப்படமாக திகழ்ந்து கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்திலும் அதே போன்ற ஒரு கிராமத்து காதலை தான் விளக்கியிருந்தார். கிராமத்து படங்களை தான் பாரதி ராஜா இயக்குவார் என்ற சூழ்நிலையில் அதற்கு மாற்றாக சிகப்பு ரோஜாக்கள், டிக் 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 உள்ளிட்ட திரைப்படங்களையும், ஒரு கைதியின் டேரி உள்ளிட்ட திரைப்படங்களையும் இயக்கி தம்மால் அனைத்து கதையம்சம் உள்ள திரைப்படங்களையும் இயக்க முடியும் என்பதை அவருடைய திரைப்படங்களின் மூலமாக நிரூபித்தார். அதன் பின்னர் பாக்கியராஜை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தில் அப்போதைய வெளிவந்த இதழ்களான இதயம், குங்குமம் ஆகிய 2 புத்தகங்களையும் காதலனும் காதலையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சியை அந்த திரைப்படத்தில் வைத்திருப்பார். காதலி காதலனுக்கு, பாக்கியராஜிற்கு இதயத்தை வழங்குவார். பாக்கியராஜ் அதை குங்கும புத்தகத்தை அவர் கதாநாயகிக்கு வழங்கக்கூடிய அந்த காட்சிகள், இது போன்ற ஏராளமான காட்சி படிமங்களை அவருடைய திரைப்படங்களில் அவர் வைத்திருப்பார். அந்த காட்சிகள் மற்றும் காட்சிகளில் உள்ள கிராமத்து வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள் ஆகியவற்றுக்கான கேள்விகள் ஆகியவைக்கு இன்றும் மக்கள் மத்தியில் விடை கிடைக்காத சூழ்நிலை. கிராமத்து பெண்ணுக்கு கல்வி எவ்வாறு அவசியம், வேதம் புதிது திரைப்படத்தில் ஜாதி ஆதிக்கம் மற்றும் அது வன்முறையாக வெடித்து ஒரு குடும்பத்தின் வாழ்வை எவ்வாறு சீர்குலைக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் வேதம் புதிது திரைப்படத்தில் பல்வேறு காட்சி படிமங்களாக அவர் வைத்திருப்பார். இதே போல அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்தில் மத சின்னங்களை, காதலனும் காதலியும் துறப்பது, இந்து மத சின்னத்தையும் கிறிஸ்தவ மத சின்னத்தையும்
துறந்து விட்டு அவர்கள் காதலர்களாக இணையும் காட்சியில் திரையரங்கில் கைத்தட்டல்கள் அந்த காலத்திலேயே 70களிலேயே ஒலித்தது. அந்த மத வேறுபாடுகள் இன்றும் மக்கள் பிரச்சனையாக சமூகத்தில் இருப்பதை இன்றும் கேள்வியாக நம்மிடையே அவர் விடுத்திருக்கிறார். அந்த பிரச்சனைக்கும் தீர்வு இன்னும் சமூகத்தால் எட்டப்படாத சூழ்நிலையில் அவருடைய அந்த அலைகள் ஓய்தலை திரைப்படம் வெளியான ஆண்டு 81. இன்று வரை அந்த மத ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. அது காதல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த மத ரீதியான பிளவுகளால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை உணர்த்தினார். இதே போல பாரதி கண்ட புதுமை பெண்ணை உணர்த்தும் வகையில் ரேவதியின் கதாபாத்திரத்தை அந்த புதுமை பெண் திரைப்படத்தில் புரட்சிகரமான கருத்துக்கள், பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் உள்ளிட்ட பெண்ணிய கருத்துக்களை 84ஆம் ஆண்டு 90களுக்கு முன்பே அவருடைய திரைப்படங்களில் அதை பேசியிருப்பார். இதே போல கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்தில் காதலுக்கு கல்வி கண்ணில்லை என்பார்கள், கல்வியும் தேவையில்லை என்று ஜெனிஃபர் டீச்சர் என்ற அந்த டீச்சரை ஒரு மீனவ இளைஞன் காதலிக்கக்கூடிய அந்த காட்சிகள், அதற்கான சூழ்நிலைகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை அந்த கடலோர கவிதைகள் இன்னும் அந்த காட்சிகள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றன. அதே போல கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தை, அது பாசமலருக்கு பிறகு சிவாஜி சாவித்திரிக்கு பிறகு விஜயகுமார் மற்றும் ஆகியோருக்கு இந்த கிழக்கு சீமையிலே திரைப்படத்தின் மூலமாக காட்சிகள், அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை காட்சி படிமங்களாக பல்வேறு காட்சிகளாக இரண்ட குடும்பங்களுக்கிடையே வெறுப்பு, விரோதம் மற்றும் அது எவ்வாறு வன்முறையில் முடிந்து இரு குடும்பங்களால் ஒரு கிராமத்து சூழ்நிலையே மாறக்கூடிய அந்த வெறுப்புணர்வு எவ்வாறு ஏற்படுகிறது சிறு சிறு நிகழ்வுகள் மூலமாக என்பதை இந்த கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் மிக அழகாக அவர் காட்சிகளாக வடிவமைத்திருப்பார். இதே போல அந்திமந்தாரை என்ற திரைப்படத்தில் நாட்டு விடுதலைக்காக போராடிய பல தேச விடுதலைக்காக போராடிய தியாகிகள் பலர் அந்த தேசத்தால் ஆளப்படும் அரசுகளால் அவர் புறக்கணிக்கப்படுவது, அவருடைய இறுதி காலம் எவ்வாறு சோதனைகள் மிகுந்ததாக இருக்கிறது என்பதை ஒரு காட்சியின் மூலமாக அந்திமந்தாரை திரைப்படத்தின் மூலமாக அவர் விவரித்திருப்பார். இதே போல முதுமையின் காதலை ஒரு திரைக்காவியமாக முதல் மரியாதை திரைப்படத்தின் மூலமாக அவர் படைத்த காட்சிகள் என்றென்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த திரைக்காவியங்களாக இந்த திரைப்படங்களை 16 வயது நிலை மற்றும் அலைகள் ஓய்வதில்லை, புதுமை பெண், முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, மண்வாசனை, அதன் பின்னர் கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்கள், இந்த குறிப்பிட்ட ஒரு 10 திரைப்படங்கள், 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு 10 திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் என்றென்றும் நினைவுகளில் நிற்கும். திரைத்துறையை அவருடைய கிராமிய வாழ்வியலை, கிராமத்து அழகை சினிமாவுக்குள் கொண்டு வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்து அதை ரசனையாக காட்சியமைத்து ஒரு புதுமையை புகுத்திய இளைஞராக பாரதி ராஜா திரைத்துறையில் அவர் அடியெடுத்து வைத்து பல்வேறு மகத்தான சாதனைகளை திரைத்துறையில் அவர் மேற்கொண்டு இருக்கிறார் என்பதற்கு 70களில் தொடங்கி இப்போது 2026 வரை அவருடைய திரைப்படங்கள் மக்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கங்களை எதிரொலிக்கும் வகையில் தான் இந்த கூட்டம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அவருடைய திரையுலகை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இறுதி மரியாதை பிரியாவிடையை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி சடங்குகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரையுலகில் நுழைவதற்கு முன்பாக புள்ளையா மற்றும் புட்டண்ணா கனகல் ஆகிய இருவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய பாரதி ராஜா அவர் ஒரு சுகாதாரத்துறை ஆய்வாளராகவும் மேடை நாடகம் மற்றும் பெட்ரோல் பங்கில் ஊழியராகவும் அவர் பணிபுரிந்த காலகட்டங்களும் முயற்சி மற்றும் வெற்றியால் அவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரும் சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் எவ்வாறு உருவானது என்பதை திறந்த புத்தகமாக அவருடைய திரையுலக வெற்றி கதை மக்கள் முன் என்றென்றும் நினைவில் நிற்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அவருக்கு அவருடைய உழைப்பிற்கும் வெற்றிக்கும் மற்றும் சமூக பங்களிப்பிற்கும் அவருடைய திரைத்துறை பங்களிப்பை தவிர அவருக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை இலங்கை தமிழர்கள் அங்கு கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது மத்திய அரசு அதை தடுக்க தவறியதாலும்
அதை கண்டிக்கும் வகையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பத்மஸ்ரீ விருதையே மக்கள் முன் நொறுக்கி வீசி எறிந்தவர் என்பதும்